ஆதாரங்கள்லாம் நிறைய காமிச்சிங்க. இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் என்ன? இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, பர்ஃபெக்டா நீங்க எல்லாமே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றீங்க. இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் என்ன? தேர்தல் நிற்கிறதுக்கான காரணம் அதை இருக்கு. நாங்கள் சொல்லியிருக்கோம், இல்லை அதை இருக்குன்னு சொல்றோம். புதுசாக கண்டுபிடிச்சு நான் சொல்றேன். அவங்களுடைய நோக்கம் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்ச சொல்லி நான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஸ்க்ரீன் பிளே எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த டைரக்டர்ஸ் ஆர் சிட்டிங் தேர். அவங்க தான் அந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த எங்கே போய் முடியுதுன்னு எனக்கு தெரியாது. அவங்க தான் அது கேட்கணும். அவருடைய நோக்கம் என்னன்னு எனக்கு புரியல. நோக்கம் என்னவாக இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருந்தா என்றைக்கும் நான் சால்வ் பண்ணிப்பேன். ஐ டோன்ட் ஹேவ் வாட் இஸ் இன்டென்ஷன் தெரியல. இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். சமாதானம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. நாங்கள் இன்னைக்குமே சமாதானத்துக்கு போகிறோம். ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தை பேசுறோம். சமாதானம் நாங்கள் போனோம் இல்ல. அவங்க வந்து போனது வந்து அவங்க பேசுறது வந்து ஏன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பல பேருக்கு வந்து ஒரு புறம் மூத்த கலைஞர் சிடி சகுந்தலா அவர்கள் ஒரு பேட்டி பார்த்தாங்க, ரோஜா அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தார்கள். அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் முறையில் இது ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்ற ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள். அவங்க தான் ஆதரவு தூது போடுறது. நான் தான் சொல்லணும். சமாதானம் பேச வேண்டுமா? நடிகர் சங்க தலைவர் செயலாளர் கூட நாங்க போய் உட்கார்ந்து பேசணும். அது பேர் சமாதானம். அந்த சமாதானம் நாங்கள் போல நாங்கள் வந்து வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சமாதானம்ன்றது, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், தெரிந்த ஒரு நண்பர் ஒரு நண்பி இருக்காங்க, கருத்து வேறுபாடு நடந்திருக்கு. ஆங்கிலத்துக்கு சொல்லுவோம் லாஸ்ட் டிச் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சிலர் சிந்திக்கலாம். சிந்திக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. கான்ஸ்டியூஷன் 19 வெரி கிளியர்லி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அதனால அவங்களை கருத்துக்களை பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணும் போது அந்த பேர் சேர்த்து வச்சிட முடியுமா நினைக்கிறது தவறு கிடையாது. அந்த பேர் சமாதானம் அல்ல. அந்த இரு உள்ளங்களும் சமாதானம் ஆக முடியுமா என்று சில எண்ணங்களாக என் முன்னே ஒன்று பேசுவது, புறம் பேசுவது எல்லாம் நான் பார்த்துறேன். அதனால அந்த ஆதங்கத்தை வெளியிட சூழ்நிலை உருவாகிவிடுமோ என்று ஐயப்படுகிறேன் என்று தான் சொன்னேன். திரு கமலஹாசன் அவர்களுக்காக அந்த விஸ்வரூபம் வந்து அவர்களுக்கு நன்மையில வந்து உத்தம விலன் வரைக்கும் நடிகர் சங்கம் வாஸ் நாட் அட் ஆல் இன்வால்வ். எப்படி இன்வால்வ்னா, ஒரு தயாரிப்பாளர், அந்த தயாரிப்பாளர் ஒரு கலைஞருடைய படம், அவங்க 2 பேருடைய படம் ரிலீஸ் ஆகிறது காரணம் வந்து அவங்களுக்கு நிதி பற்றாக்குறை. அதை பேசுறது நான் ஊர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்தவொடனே கூப்பிட்டாங்க. 36 மணி நேரம் உட்கார்ந்தேன். தோ இட் இஸ் நாட் அ கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர்ட் வித் தி ஆர்டிஸ்ட் அசோசியேஷன். அது வந்து ஒரு சரத்குமார் ஒரு நபர் நடிகர் சங்க தலைவராக இருக்காரு. ஒரு கலை உலகத்தை போய் தெரிந்தவர். 33 ஆண்டுகள் இருக்காரு. நாட்டாமன் படத்தில் அவர் நடிச்சிட்டாரு. அவர் கூப்பிட்டா ஒரு மலையாளத்தில் நல்லா பிரச்சனை தீர்ப்பு சொல்லுவாரு. கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் 36 மணி நான் தூங்கலை. உண்மையில கண்ணை கூட மூடல. எனக்கு ஒரு எமோஷன் இருக்குல்ல. ஒவ்வொருடைய எமோஷன் வெளிப்பாடு ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். சம்டைம்ஸ் யூ ஃபீல் வெரி ஹர்ட். ஐ ஹவ் டன் சோ. விஸ்வரூபம் நான் போய் உட்காந்துருக்கேன். 11:30 I arrived in the night. I went back home at 2 o'clock. I worked. நான் வந்து அலைபேசியில் தான் அவர்கிட்ட பேசினேன். நேரில் அவரை சந்திக்கவே இல்லை. அன்னைக்கு கூட ஒரு ரூம்ல உட்காந்துருக்காரு, அலைபேசியில் பேசினாரு. But we are talking a very big problem of releasing a film. Whether there's going to be a law and order situation வரலாம் அப்படின்னு சிந்திச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அங்கே உட்காந்துனா இல்லையா? அன்னைக்கு இருந்து அனுப்பிச்சவங்க நிறைய பேர் வந்து டெலிவிஷன் வச்சுருந்தாங்கன்னா 1:45 மணிக்கு நான் கீழே இறங்குறேன் கமல் அவர்கள் வீட்டில் இருந்து. அன்னைக்கு அதுக்கு தான் ஒர்க் பண்ணேன். புத்தகங்களுக்காக நான் தான் ஒர்க் பண்ணேன். என்னுடைய பொறுப்பில் இருந்து ஒர்க் பண்ணேன். அது பொது பிரச்சனையாக இருந்தால் கூட ஒர்க் பண்ணேன். அனைத்து ஒர்க் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து சுத்தியாசன் மீது ஒரு வந்து கிரிமினல் வழக்கு ஹைதராபாத்ல. நான் பிவிபி ப்ரொடக்ஷன் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இட்ஸ் நாட் ரைட். உலகநாயகன் மகள் மீது கிரிமினல் கம்ப்ளைண்ட் போல வாபஸ் வாங்கிட்டு பேச்சுவார்த்தை வாங்க சார் சொன்னேன். தட் கன்சர்ன் அஸ். அப்போ அது வந்து இட் கன்சர்ன் நடிகர் சார். அதுக்கு நான் நன்றி கேட்கிறேன். நான் வந்து சார் பிவிபி ப்ளீஸ் இட்ஸ் நாட் ரைட் மேனர், இது பண்ணக்கூடாது, இங்கே வாங்க உட்காந்து பேசுங்க முடிச்சு வச்சோமே. நான் எதுக்கு சொல்றேன், அப்போ வந்து எனக்கு ஒரு வழி இருக்கும் இல்லையா? இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு சார் வந்து கூப்பிட்டு அப்போ கூட அவர் கேட்டுக்கலாமே. அப்போ கூட லாஸ்ட் டிச் எஃபர்ட் சொன்னேன், சார் ப்ளீஸ் கம் பண்ணிக்கிறேன். ஐஃபா போது பேசிட்டு இருந்தீங்க. when it become has gone that far that it cannot be rectified கேட்டார அந்த ஆளுங்க கவர்மெண்ட் தனிப்பட்ட முறை எனக்கு போக முடியாது. கோடிக்கணக்கில் ஒரு கடன் வந்துச்சுன்னா அது எதனால் வந்துச்சு சார்? அவ்வளோ கோடிக்கணக்கு சார் நீங்கள் வந்து அதுக்குள்ள சரித்திரத்தை பார்க்கணும் சார். 1952 நடிகர் சங்கம் துவங்கப்பட்டு கடன் வாங்குறாங்க. ஒரு சிறிய அமௌண்ட் 18 lakhs வாங்குறாங்க சார். அது கட்ட முடியாம காலம் கிடக்குதான். இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட். வங்கியோட ரொம்ப சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. ஏன் உட்காந்துருக்காங்கன்னா the property price is increasing. ப்ராப்பர்ட்டி வந்து 6 கோடி ரூபாய் கிரவுண்ட்னா நான் சொன்னேன் சார். 108 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி சார். 4 கோடி என்னைக்கோ நான் வித்து வாங்கிக்கலாமே. அந்த தைரியத்தில் அவங்க இருக்காங்க. they are not pressed for issues. ஜாதி மத மொழிக்கு அப்பாற்பட்டது ஒரு சங்கம். அந்த சங்கத்தில் எல்லாருமே இருக்கணும். ஆனால் அவங்க சொன்னது வந்து அவர் பேர் வந்து ஆக்டர் விஷான் இல்லை. ஃபேஸ்புக் அவனை பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து அந்த பேரை பயன்படுத்திருக்காரு.
ஆக வந்து அது பேர் அவங்க சொல்லியிருக்காங்க. சந்திரபாபு அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருன்னு சொல்றீங்க? நடிகரை சொல்றீங்களா? சந்திரபாபு நாயுடு சொல்றீங்களா? ஐஸ்வர்யா அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரு சொல்றீங்க? என் அண்ணன் மகன் பேர் ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யா ராயின்னு சொன்னா தான் தெரியும் சில பேருக்கு. ஒரு நிமிஷம், அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க சொன்னது வந்து உடனடியா யூ ஷுட் டிஃப்யூஸ் சிச்சுவேஷன் சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திடீரென்ற ஒரு உணர்வு வரும், திடீரென்ற வெளிப்பாடு வரும். அந்த வெளிப்பாடை உடனே சொல்லிட்டாங்கன்னா நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், படுத்தா குத்தம், அது மாதிரி பிடிச்சிக்கிட்டா இட்ஸ் நாட் ரைட். யூ ஷுட் நாட் precipitate issues, you should solve issues. சொல்லிட்டாங்களா அவங்க வேகத்தை சொல்லிட்டாங்க, அது வந்து குற்றம் அதை வச்சுட்டு அந்த இடத்துல டிவைட் பண்ணி அதில் போயிடுவாங்களா? அதல்ல. நானே வந்து வைரமுத்து ஒரு முறை வந்து ஒரு விழாவில் சொன்னார். சொல்லும் போது ரஜினி அவர்களுக்கு நான் எழுதிய அந்த பாடல் தான் தமிழன் என்று அறிமுகப்படுத்தியது என்று சொல்லும் போது நான் பேசும்போது சொன்னேன், ரஜினி அவர்கள் தமிழன் தான், ரஜினி யூ ஆர் தமிழியன் அப்படின்னு சொன்னது சரத்குமார். ரஜினி சார் போய் கேளுங்க, இ கால் மீ அப் இந்த நைட் சரத் நல்லா பேசுறீங்கன்னு சொன்னார். அதனால் அந்த பாகுபாடு பார்க்காத ஒரு கலைஞனாக அவங்க ஜாதி மத மொழிக்கு அப்பாற்பட்டு ஒரு புதிய சமுதாயத்தோடாக பாடுபட வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் இந்த 20 ஆண்டு காலமாக என் பேச்சு இறுதி அதுதான். அதை சிசிஎல்லையும் ஊழல் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்து எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சிசிஎல் வந்து பிலாங்ஸ் டு ஹூம் அப்படின்னு பார்த்தா செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக். அன்புச்சோதர் அப்பாஸ் நாங்களாம் ஒரு செயற்குழு உட்காந்து பேசிக்கும் போது நிறைய வந்து சூசைட்லாம் வந்துச்சு. நடிகர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, கவுன்சிலிங் வைக்கலாமா அப்படின்னும். கவுன்சிலிங் வச்சா நம்மளோட விஷயத்தான் அவங்கள்ட்ட சொல்லுவோம், அவங்களுக்கு தெரிஞ்சிருவோம், எதுக்காக கவுன்சிலிங் வேணாம், நாங்களே பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன நினச்சோம்னா செகண்ட் சண்டே அன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணலாமா, நம்ம எல்லாரும் சந்திக்கின்ற வாய்ப்பு வருமா, கிரிக்கெட் ஆடலாமா, ஃபுட்பால் ஆடலாமா, ஹாக்கி ஆடலாமா, ஸோ தட் வி ஆல் குட் மீட் ஆன் செகண்ட் சண்டே. சென்னையில் ஒரு கிரவுண்டுக்கு போயிடுவோம், நம்ம கூட்டாஞ்சி வர மாதிரி எல்லாரும் வீட்டில் சாப்பாடு கொண்டு வருவோம், கிரிக்கெட் ஆடுவோம் இப்படின்னு ஆரம்பிச்சது தான் அப்பாஸ் வந்து கிரிக்கெட் கிரிக்கெட் மோஸ்ட் பாப்புலர் கேம், கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் விஷ்ணு என்னுடைய ஒரு நபர் வந்து வரார் ஹைதராபாத்லேருந்து. He comes with a business proposal. Business proposal we cannot invest on நடிகர் சார், we cannot take the risk. அப்போ நான் சொன்னேன், இப்போ வந்து ரடான் மீடியா இருக்கு, we will invest the money சொல்லி 4 investors in CCL. Promoters வந்து விஷ்ணு, திருமல், மூர்த்தி and ரடான் மீடியா represented by the director Sharad Kumar. We invested 75 lakhs and 3 crores was invested in celebrity cricket league. அதில் ஒரு அங்கமாக அந்த டீம் நிற்கும் போது சென்னை ரைனோஸ் ஃபார்மர் மிஸ்டர் கந்தபிரசாத் அதில் வந்து ஒரு டீம் இருந்தது. ஃபர்ஸ்ட் இயர் விளையாடும் போது நான் தான் இருந்தேன், கோப்பை நான் பார்த்தீங்க. அப்போ அதன் பிறகு வந்து அது வந்து அட்வைசராக போட்டுக்கிட்டாங்க. அப்போ அதில் வந்து செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து அடுத்த முறை விளையாடும் போது அவங்க வந்து ஃப்ரீயாக விளையாடல, சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க, they are getting paid. அந்த இடத்துல வந்து நான் வந்து நினைக்கலாம், இப்போ வந்து சரத்குமார் வந்து told them to invest through ரடான் மீடியா போர்டில் எழுதி கொடுத்துருங்க, இந்த 75,000 எப்படி திரும்பி வரும்னு நினைக்கிறீங்கன்னு. ஐ டுக் த ரிஸ்க் அந்த டே. அந்த போர்ட் சொன்ன பிறகு அந்த சென்னை ரைனோஸ் டீம் விற்கப்படும் போது, சென்னை ரைனோஸ், கர்நாடகா புல்டோசர்ஸ் இப்படின்னு அந்த சிசிஎல் மெயின் பாடி அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கும்போது அந்த சென்னை ரைனோஸ் டீமோட முதல்ல பேசி எங்கள் நடிகர் சங்கத்தின் உறுப்பினர்கள் விளையாடுகிறார்கள், ஆக நடிகர் சங்கத்திற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டு 10 ஆண்டுகளுக்கு வருடம் ஒவ்வொரு முறையும் சிசிஎல் விளையாட்டு நடக்கும்போது 25 லட்சம் ரூபாய் வருமானத்தை ஈட்டி தந்திருக்கிறேன் என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆக அந்த சிசிஎல் நடந்த பிரச்சனை எனக்கு தெரியாது, சிசிஎல் நடந்த பிரச்சனை விஷாலுக்கு தான் தெரியும். ஏன்னா அட்வைசர் என்ன போட்டிருக்காங்க, அப்புறம் அவர் வந்து கேப்டன் சொன்னாங்க, எனக்கே தெரியாது. அதை நான் கருத்து பதிவு பண்ணியிருக்கலாம், அது கூட நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அதனால உருவாச்சு எனக்கு தெரியாது, ஏன்னா என் மனைவிக்கு என்ன விட்டு அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னென்ன ப்ராப்ளம் எதுக்காக வந்துச்சுன்னு அவங்க தான் கேட்கணும், மனசு தொட்டு கேட்கணும். நான் ஓப்பனாகவும் பல விஷயம் பேசிட்டேன் விஷால் அவர்கிட்ட, இன்னும் வேறு சில காரணம் உங்களுக்கே தெரியாமல் இருக்காது, கேட்கணும் சொல்லணும்னு நினைச்சா கூட இன்னைக்கு கூட ஃபாதர் ஐ கேன் சே தட் it might hurt me but I'm willing to say it. I'm just avoiding that subject because it doesn't concern this association. ஆக அதெல்லாம் எனக்கு வந்து வருத்தமே கிடையாது. I have no personal agenda, nothing against Vishal personally, but அந்த சிசிஎல் குற்றச்சாட்டு சொல்லிட்டு சிசிஎல் வந்து அடுத்த முறை அதிக பணம் கேட்பான்னு சொல்றீங்க. இந்த கம்பெனியை வந்து ரன்னிங் அ லாஸ், வெரி ஹாப்பி விஷால் டேக்ஸ் ஓவர் கம்பெனி. சர்வீஸ் டாக்ஸ் கேட்கறது யாருன்னா நடிகர் வந்து ப்ரொடியூசர்ஸை கேட்டுருக்காங்க. ஸோ ப்ரொடியூசர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஏற்கனவே 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம்னா ஃபர்தராக வந்து 10 to 12% நாங்கள் கட்டணுமா, அந்த பட்டன் எங்களுக்கு வருது. ஸோ we have to make a representation. The whole industry has to be called. Whose problem? This நடிகர் சங்கத்தை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணாங்க, சங்கத்தோட இஷ்யூ, நடிகரோட ப்ராப்ளம். அவங்க சப்போர்ட்டுக்கு அவங்க கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் நீ டிராவல் டு டெல்லி, took them all to Delhi to representation. டெல்லிக்கு போயிட்டு அங்கே ரெப்ரசென்ட் பண்ணி பிரணாப் தா வந்து பிரசிடென்ட் அவர்கள் ஏற்கனவே ப்ரீவியஸ் டைம் he was a finance minister,
அவர் வந்து இது வந்து ஆர்டிஸ்ட் should be not included in the act itself சொல்லியிருக்காருன்றது அதை சுட்டி காமிச்சோம். ஏன்னா வந்து ஸ்டேஜில் வந்து ரஹ்மான் அவர்கள் வந்து பாடினாங்கன்னா it doesn't attract service tax. பட் ரஹ்மான் வந்து சினிமாவுக்கு மியூசிக் போட்டாருன்னா it attracts service tax. I denoted the revenue secretary சார் இதில் வந்து ஒரு முறைகேடாக இருக்குது சார், இது தவறாக இருக்கு. நான் வந்து ஸ்டேஜில் வந்து நினச்சேன்னா எனக்கு சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது, நான் கேமரா வந்து நினச்சா சர்வீஸ் டேக்ஸ் இருக்கேன், அந்த ஆக்டர் இன் மூவிஸ் ஃபிலிம் விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதற்கு போகும்போது அவங்க செலவழிக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல, நாங்கள் தான் செலவழிக்கணும். அது என்ன பண்ணுங்க, இந்த 12 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கோம்ல, அதோட டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அது எடுத்து பாருங்க. எவ்ரி இயர் ஏஜிஎம்ல ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஏஜிஎம்ல புக் எடுத்து படிச்சு பார்த்தா அதை எடுத்து பாருங்க, எங்கேயாச்சும் ஒரு முறைகள் அங்கே இருந்தால் சுட்டி காட்டுங்க. பூச்சி முருகன் வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராரு, வழக்கு தொடர்ந்துருக்காரு. அடிப்படையில் திமுக தூண்டுதல் பேரில் அவர் செயல்படுறாரா, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது ஏற்கனவே சொல்லிட்டேன் சார், அவர் வந்து பூச்சி முருகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சகோதரர் தான். அவர் திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டுகிறதா இல்லையான்னு அவர் தான் சொல்லணும். அவர் வந்து இந்த வழக்கை வந்து அவர் சொன்ன தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை அந்த மேனிஃபெஸ்டோ சொல்கிறாங்க, நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் பூச்சி முருகன் வழக்கை வாபஸ் வாங்கி விடுவான்னு சொல்கிறாங்க சார். இது வந்து நியாயமாக இருக்கான்னு நான் பொதுமக்களுக்கே விட்டுறேன், ஏன்னா பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க வாபஸ் வாங்க வைக்கின்ற ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள், அவரை வந்து ஒரு கமிட்டியில் நிக்க வைக்கிறீங்க. அப்ப இது தடைப்பட்டதுக்கு காரணமே பூச்சி முருகன் தெரிந்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டால் அவர்கள் கட்டிடம் கட்டிதாக இருக்கட்டும் சரித்திரம் என்று சொல்ல நினைக்கிறீர்களா? இவங்க கட்டடம் கட்டா இவங்க எதுக்கு பேர் வருதுன்னு நினைச்சிட்டீங்களா? அதான் நான் கேட்கிறேன் சார். இங்க நிறைய பத்திரிகை சகோதரர்கள் இதுதான் மெயினான பாயிண்ட். அதுக்கப்புறம் தலைவர் வந்து மேக்கப்போட வந்தாரு, ஏதோ சினிமா ஷூட்டிங்காக வந்து இறங்கிட்டு நீங்க கேட்குற இன்டர்வியூக்கு வந்து நான் இந்த மேக்கப் போட்டீங்கன்னா என்னோட மேக்கப் கலைஞ்சிடும், அதனால இன்னொரு நாள் பார்க்கலாம்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிட்டாரு அப்படின்றது தான் பதிவு பண்ணல சார். ஆதாரம்னா நான் கொடுத்துருக்கேன் சார். ஆதாரம் போட்டோ எடுத்து இல்லை நான் கொடுத்துட்றேன் சார் உங்களுக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன், நான் பாலையா ஜூனியர் பாலையா சார் என்ன பேசுறாங்கன்னு என்கிட்ட இருக்கு, வீடியோ கிளிப் இருக்கு. ஜூனியர் பாலையா பேசுறேன்னு சொல்றேன், நான் வந்து பேசி கழிச்சிட்டு போயிருந்தேன். நீங்க வந்து சொன்னீங்க 3 பேரை வந்து சந்திக்க வந்தாங்க, அவங்க அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஜூனியர் பாலையா சார் என்ன அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல, அந்த 3 பேரும் கேட்கணும். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, உங்களை சந்திச்சதாகவும் நீங்க மேக்கப்போட இருந்ததுனால இப்போ ஷூட் பண்ண முடியாது, என்ன இன்டர்வியூ எடுக்க முடியாது, இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு சொன்னதா சொன்னார். அவர் சொல்லிருக்காரு, அதுக்கு ஆதாரம் வச்சிருக்காரா? இல்ல என்கிட்ட இருக்கு. நான் அப்படி சொன்னதுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்களா? அவரு பார்த்ததா சொன்னதுக்கு ஆதாரம். பார்த்ததா சொன்ன ஆதாரம் சார். நான் வந்து அப்படி சொல்லி மேக்கப் போட இருக்கேன் எழுதி அவரு சொன்னதா. ஒருவேளை விஷால் அலி ஜெயிச்சா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चंस இப்ப பதில் சொல்லணும், அதே பத்தி பேசிக்கலாம். உறுப்பினர்களுக்கு வழங்கி வந்த ஓய்வூதியம் 1000 மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ரூபாய் 1500 உயர்த்தி உள்ளார்கள். இத்தருணத்தில் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அத்தொகையை 2500 உயர்த்தி மேலும் 60 வயதுக்கு மேற்பட்ட அரசு ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாத நமது உறுப்பினர்களுக்கு அரசு ஓய்வூதியம் வழங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களிடம் கோரிக்கை விடப்படும். 2. நமது நடிகர் சங்கம் அறக்கட்டளை மூலம் மூத்த கலைஞர்களுக்கு தற்போது வழங்கி வரும் ரூபாய் 500 மாத உதவித்தொகை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும். அதற்கென தனி நிதி உருவாக்கப்படும். உறுப்பினருக்கு தனிநபர் விபத்து காப்பீடு திட்டம் ரூபாய் 5 லட்சத்திற்கு செய்து தரப்படும். சென்னை மற்றும் சென்னை நகரை சுற்றியுள்ள புறநகரில் உள்ள உறுப்பினர்களுக்கும் பட்டப்படிப்புகளுக்கு சுழற்சி முறையில் வேலை வாய்ப்பு அளிக்கப்படும். வெளியூர் நாடக கலைஞர்கள் நாடகம் மற்றும் படப்பிடிப்பிற்காக சென்னை வரும்போது அவர்கள் தங்கி செல்ல எப்போதும் போல ஏற்பாடு செய்து தரப்படும். வெளி மாவட்டங்களில் நடைபெறும் படப்பிடிப்புகளில் அந்தந்த மாவட்ட நாடக நடிகர் சங்க உறுப்பினர்களை பயன்படுத்த வழிவகை செய்யப்படும். மதுரை, புதுக்கோட்டை, சேலம் ஆகிய நாடக நடிகர் சங்கங்களுக்கு அலுவலகம் கட்ட தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் தலைவர் சரத்குமார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பல லட்சம் ரூபாய்க்கான நிதியாக வழங்கியுள்ளார்கள். அலுவலக கட்டிடம் இல்லாத வெளிமாவட்ட நாடக நடிகர் சங்கங்களுக்கு புதிய அலுவலகம் கட்டிட நிதி உதவி வழங்கப்படும். பேரவையில் அறிவித்தபடி மூத்த உறுப்பினர்கள் ஆதரவற்ற உறுப்பினர்களுக்கு மருத்துவ வசதி, உணவு வசதியுடன் வாழ்நாள் முழுவதும் தங்க மூத்த கலைஞருக்கு இல்லம் கட்டப்படும். தற்போது செயல்பாட்டில் இருக்கும் நடிகர் சங்க இணையதளம் www.nadigarsangam.org மேம்படுத்தப்பட்டு அனைத்து உறுப்பினர்களின் விவரங்களும் வெளியிடப்படும். உலகே வியக்கும் வகையில் சங்க வரலாற்றை எடுத்துச் சொல்லும் வண்ணம் கலை சார்ந்த நவீன கட்டிடம் புதிய பொலிவுடன் கட்டப்படும். அக்கட்டிடத்தின் மூலம் வரும் வருவாயில் 20 ஆண்டுகளுக்கு மேல் உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு 1000 சதுர அடியில் இலவசமாக வீடு கட்டித்தரப்படும். அது எதிலிருந்து கட்டித்தரோம்னா கட்டிடத்தின் மூலம் வரும் வருவாயில் 20 ஆண்டுகளுக்கு மேல் உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு
1000 சதுர அடியில் இலவசமாக வீடு கட்டி தரப்படும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தற்போதைய நிர்வாகம் கலந்து பேசி துணை வேடங்கள் ஏற்கும் தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர்களின் ஊதியத்தை உயர்த்தி புதிய ஊதியம் நிர்ணயம் செய்துள்ளார்கள். அதை நமது உறுப்பினர்கள் தற்போது பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பாரம்பரியமிக்க நாம் தாயாக மதிக்கின்ற நம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படுபவர்கள் உண்மையாக உழைத்திட்ட நமது சங்க நிர்வாகிகள் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவித்து பொய்யான தகவல்களை ஊடகங்களில் வெளியிட்ட உறுப்பினர்களை குறித்து பொதுக்குழு விவாதித்து மேற்கண்ட உறுப்பினர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.